வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு மஷ்ரூம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் 2 கருவேப்பிலை, ஒரு 3-4 வத்தல் மிளகை கிள்ளி போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு காரத்துக்கு. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சதைச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இதையும் நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் மஷ்ரூம் சேர்த்து வேக வைக்கும்போது அது கரெக்டாக வெந்துடும். நம்ம இப்போது சேர்த்துருக்க இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மட்டும் போகட்டும். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு இது கொஞ்சம் வேகட்டும். இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மஷ்ரூமில் உள்ள தண்ணியே இதில் போதுமானது. இது இன்னும் கூட நல்லா வெந்து வரட்டும். இடையில இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சில்லு தேங்காய் தான். அதாவது இந்த திக்னஸில் ரொம்ப தின்னா. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இனி மூடி போட வேண்டாம். மஷ்ரூமில் இருந்த தண்ணி எல்லாமே வத்த தொடங்கிடுச்சு. மஷ்ரூமும் வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை மஷ்ரூம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இது பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.